2025 IPL சாம்பியன் பட்டத்தை வென்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி தனது வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 11 ரசிகர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று தற்பொழுது அறிவித்துள்ளது. இந்த மோசமான சம்பவத்திற்கு பிறகு நீண்ட கால மௌனமாக இருந்த RCB தற்பொழுது இது பற்றி பேச ஆரம்பித்துள்ளது. மேலும் உருக்கமாக சமூக வலைதளங்களிலும் பதிவுகளை பதிவிட செய்துள்ளது. தங்களது ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2025 IPL தொடரில் 17 ஆண்டு கால காத்திருப்புக்கு பிறகு RCB அணி ஜூன் 3ஆம் தேதி தனது முதல் கோப்பையை வென்றது. இந்த வரலாற்று வெற்றியை கொண்டாடுவதற்காக ஜூன் 4ஆம் தேதி பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் கூடினர். அப்பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் காயமடைந்து உயிரிழந்தனர். தற்பொழுது அவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று RCB நிர்வாகம் அறிவித்தது. இந்த சம்பவம் நடந்து சுமார் 3 மாதங்களுக்கு பிறகு RCB தனது சமூக வலைதள பக்கத்தில் உருக்கமான பதிவொன்றை வெளியிட்டது. அதில் ஜூன் 4, 2025 அன்று எங்கள் இதயம் நொறுங்கிவிட்டது என்றும் RCB குடும்பத்தைச் சேர்ந்த 11 உறுப்பினர்களை நாங்கள் இழந்துவிட்டோம், அவர்கள் நம் குடும்பத்தில் ஒரு பகுதி என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் அவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்குகிறோம் என்றும் இது நிதியுதவி மட்டுமல்ல, கருணை ஒற்றுமையின் அடிப்படை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். RCB கேர்ஸ் என்ற புதிய முன்னெடுப்பின் கீழ் இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாகவும் உயிரிழந்த ரசிகர்களின் நினைவை போற்றும் வகையில் நீண்ட காலத்திற்கு அர்த்தமுள்ள செயல்களில் ஈடுபட இருப்பதாகவும் RCB நிர்வாகம் உறுதியளித்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.